சமகால விந்தை செய்திகள். பாகம் 40. இணையத்தில் புரட்சியை ஏற்படுத்தப் போகும் கூகுள் பலூன். பலூன்களை வானில் பறக்கவிட்டு அதனூடாக இணைய வசதியை வழங்கும் திட்டம் ஒன்றை கூகுள் ஆரம்பித்துள்ளது. இத்திட்டத்திற்கு ப்ரொஜெக்ட் லூன் என கூகுள் பெயரிட்டுள்ளது. சுமார் 18 மாத கால முயற்சியின் பலனே இதுவென கூகுள் தெரிவிக்கின்றது. உலகில் இணைய வசதியற்றோருக்கு அதனை பெற்றுக் கொடுக்கும் பொருட்டே இம்முன்னோடி திட்டத்தை கூகுள் ஆரம்பித்துள்ளது. பலூன்களில் இதற்கு தேவையான உபகரணங்களை பொருத்தி வானத்தில் பறக்க விடுவதன் மூலம் இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வுபகரணங்கள் மூலமாக 3G வேக இணைய வசதியை கூகுள் வழங்க எதிர்பார்த்துள்ளது. ரிமோட் மூலம் கட்டுப்படுத்துவதுடன் நிலத்திலிருந்து 20 கிலோமீட்டர் உயரத்தில் இவை பறக்கவிடப்பட்டுள்ளன. தற்போது பரீட்சார்த்த நிலையில் உள்ள இத்திட்டத்தை நியூசிலாந்தில் கூகுள் ஆரம்பித்துள்ளது. இதன் முதற்கட்டமாக 30 பலூன்களை கூகுள் நியூசிலாந்தின் தெற்கில் உள்ள தீவொன்றிலிருந்து அனுப்பியுள்ளது. தற்போது அனுப்பப்பட்டுள்ள ஒவ்வொரு பலூனும் சுமார் 1200 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்திற்கு இணைய வசதியை வழங்கக்கூடியது. ஈலியம் நிரப்பப்பட்ட இப்பலூன்கள் இவ்வசதியை வழங்குவதற்கு தேவையான சக்தியை ஒளியிலிருந்து பெற்றுக்கொள்கின்றன. இதன் மூலம் இணைய வசதியற்றோருக்கு அதனை வழங்குவது மட்டுமன்றி அனர்த்த நிலைகளின் போது தொடர்பாடல் சாதனங்கள் துண்டிக்கப்படும் போது இதன் மூலம் சிறந்த பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என கூகுள் தெரிவிக்கின்றது. கூகுள் கிளாஸ், ஓட்டுநர் அற்ற கார் போன்ற புரட்சிகர தயாரிப்புகளை உருவாக்கும் கூகுளின் லெப்-எக்ஸ் இலேயே இப்புரட்சிகர திட்டமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டமானது வெற்றியளிக்கும் பட்சத்தில் இதனூடாக இணைய கேபிள்களை உருவாக்குதல், அவற்றை பொருத்துதல், பராமரித்தல் போன்ற செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் என நம்பப்படுகிறது. உலக சனத்தொகையில் 4.8 பில்லியன் பேர் இணைய வசதியற்றவர்களாக இருப்பதுடன் 2.2 பில்லியன் பேர் அவ்வசதியை பெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. எனினும் இத்திட்டத்தின் ஊடாக அனைவருக்கும் இணைய வசதியை வழங்க கூகுள் எதிர்பார்த்துள்ளது. ஆனாலும் பல நடைமுறை சிக்கல்களும் இதில் உள்ளன. குறிப்பாக காற்றின் வேகத்திற்கு பலூன்களால் ஈடுகொடுக்க முடியாமல் போதல், இதனால் இணைப்பு இடைநடுவே துண்டிக்கப்படுதல் போன்ற பல காரணிகளையும் கூகுள் கணக்கில் எடுத்துக் கொண்டுள்ளது. பலூன்கள் மூலம் இணைய வசதி வழங்கப்பட போகிறதா? ஆனாலும் சிக்கல் இல்லாமலும் இல்லை. எந்த ஒரு புது முயற்சியைப் போல் இதிலும் சவால்கள் இருக்கவே செய்கின்றன. இதிலிருந்து கூகுள் மேலுமா, இத்திட்டத்தில் வெற்றி பெறுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இயற்கைக்கு மாறான தோற்றத்தை கொண்டிருக்கும் வினோதமான காடு. போலந்து நாட்டில் இருக்கும் காடொன்று வித்தியாசமான மரங்களை கொண்டிருக்கின்றது. குரூக்ட் ஃபாரஸ்ட் எனப்படும் இந்த காட்டில் காணப்படும் மரங்கள் எல்லாமே வளைந்த அடிப்பாகத்துடன் காணப்படுகின்றன. சுமார் 10 வருடங்கள் வரை வாழக்கூடிய இத்தகைய மரங்கள் ஏன் இப்படி ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கின்றன என்பது இன்னமும் அறியப்படவில்லை. மிக அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் இம்மரங்கள் தளபாட உற்பத்திக்கு பயன்படுகின்றன. உண்மையில் மரங்களின் அடிப்பாகம் ஏன் இப்படி ஒரே மாதிரியாக வளைந்திருக்கிறது என்பது பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. குறிப்பிட்ட பிரதேசத்தின் மண்வாசம், சூழல் இப்படியானதொரு தோற்றத்தை கொடுத்திருக்குமோ? எதிர்காலத்தில் அலுவலகங்கள் இப்படித்தான் இருக்குமாம். இனிவரும் காலத்தில் பிஸியான அலுவலகங்கள் இப்படித்தான் இருக்குமோ? ஹோம் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டேஷன் என்ற பெயரில் உருவான இத்தகைய கட்டமைப்பு மூலம் ஒருவர் இருந்தபடியே அலுவலக வேலைகளை இலகுவாக செய்து கொள்ள முடியும். 27 இன்ச் LED அகன்ற தொடுதிரையுடன் அதிவேக CPU-க்களும் இணைக்கப்பட்டுள்ளன. ஏர் ஃபில்டரிங் சிஸ்டம் எனும் அமைப்பு மூலமாக வெப்பநிலை சீராக பேணப்படுகிறது. இதன் ஆரம்ப பெறுமதி 30,000 பவுண்ட்ஸ் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆகா, இந்த வசதியும் நடைமுறைக்கு வந்தால் வேலை செய்பவர்களின் பாடு குஷிதான். பார்ப்போம் பொறுத்திருந்து. எருமை வயிற்றில் இருந்த செல்போனில் 7 மிஸ்ட் கால். பாகல்
பாகல்கோட்டையில் மாட்டுத் தொழுவத்தில் கட்டி வைத்திருந்த எருமை போட்ட சாணத்துடன் செல்போன் ஒன்று வெளியில் வந்து விழுந்துள்ளது. பாகல்கோட்டை ஹொசரொல்லி கிராமத்தை சேர்ந்த விவசாயியான ஈஸ்வர தொட்டக்காரா என்பவர் மாடுகள் வளர்த்து வருகின்றார். சில தினங்களுக்கு முன்பு மாட்டுத் தொழுவத்தில் கால்நடைகளுக்கு தீவனம் போட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராமல் இவரது பாக்கெட்டில் இருந்த செல்போன் விழுந்துள்ளது. இதை கவனிக்காமல் வீட்டில் செல்போனை தேடியுள்ளார். அது கிடைக்கவில்லை. உடனடியாக வேறு செல்போன் மூலம் தனது செல்போனுக்கு தொடர்பு கொண்டார். ரிங்டோன் மட்டும் சத்தம் குறைவாக கேட்டுள்ளது. நாள் முழுவதும் தேடியும் செல்போன் கிடைக்காததால் வேறு செல்போன் வாங்கும் முடிவுக்கு வந்துள்ளார். இதனிடையில் வழக்கம் போல் மாட்டுத் தொழுவத்திற்கு சென்று கால்நடைகளுக்கு தீவனம் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது தொழுவத்தில் இருந்த எருமை ஒன்று சாணம் போட்டது. அதை சேகரிப்பதற்காக கையில் அள்ளிய போது அதனுடன் செல்போன் வந்துள்ளது. அதை கழுவி பார்த்தபோது 7 மிஸ்ட் கால்கள் பதிவாகியுள்ளது தெரிய வந்தது. இதை பார்த்து ஈஸ்வர் தொட்டக்காரா ஆச்சரியத்தில் மூழ்கினார். பிளாஸ்டிக் கவர் போடப்பட்டிருந்த செல்போனை தீவனத்துடன் சேர்த்து எருமை தின்றுள்ளது தெரிய வந்தது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு நாள் முழுவதும் எருமையின் வயிற்றில் இருந்தும் தண்ணீர் உள்ளே செல்லாமல் செல்போன் நன்றாக இயங்கியதுதான். அடடா, செல்போனில் 7 மிஸ்ட் கால்கள் இருந்திருக்கின்றன. எருமையின் வயிற்றுக்குள் எந்த கவரேஜ் பிரச்சனைகளும் இல்ல பாருங்கோ. கற்பனை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்பி தொலைக்காமல் என்ன பண்றது? தனது 2 விரல்களின் மூலம் வேலை செய்து நாளாந்தம் 1000 ரூபாய் உழைக்கும் தொழிலாளி. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் 2 விரல்களினால் மாத்திரம் மோட்டார் சைக்கிள் மற்றும் துவிச்சக்கர வண்டிகளை திருத்தும் வேளையில் கடந்த 30 வருடங்களாக ஒருவர் ஈடுபட்டு வருகின்றார். பிறப்பிலிருந்தே கையில் 2 விரல்களை கொண்டுள்ள சாகுல் ஹமீத் பக்கீர் முஹிதீன் எனப்படும் இவர் புதிய காத்தான்குடி ஹிலோரியா பள்ளிவாசல் வீதியில் வசித்து வருகின்றார். காத்தான்குடி 6ஆம் குறிச்சி தெற்கு எல்லை வீதியில் இவர் இந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் துவிச்சக்கர வண்டிகளை திருத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். 51 வயதான இவர் கடந்த 30 வருடங்களாக செய்து வரும் இந்த தொழிலை எவரிடமும் கற்றுக்கொள்ளாமல் தானே செய்ய தொடங்கியதாக குறிப்பிடுகின்றார். கைவிரல் இல்லாதவர்களும் இவ்வாறான கைத்தொழில்களை செய்ய முடியும் என்பதை இறைவன் என் மூலம் காட்டியுள்ளான் என குறிப்பிடுகின்றார். திருமணம் செய்து 4 பிள்ளைகளின் தந்தையான இவருக்கு கால்களிலும் விரல்கள் இல்லை. மோட்டார் சைக்கிள்களின் டயர்களுக்கு பெட்ச் போடுதல் மற்றும் கம்பிகளை மாற்றுதல், திருத்த வேலைகள் செய்தல், துவிச்சக்கர வண்டிகளை பழுது பார்த்தல் போன்ற வேலைகளை இவர் செய்து வருகின்றார். என்னிடமுள்ள 2 விரல்களை மாத்திரம் கொண்டு நாளொன்றுக்கு 1000 ரூபாய் வருமானம் ஈட்ட முடிகின்றது எனவும் மேற்படி சாகுல் ஹமீத் பக்கீர் முஹிதீன் தெரிவித்தார். அடடா, இறைவன் வழி இல்லாமல் யாரையும் படைக்கவில்லை. 2 விரல்களை கொண்டு உழைத்து வாழும் அந்த மனிதனை வாழ்த்துவோம். பாடலிசைக்கும் காலனி. இனி இசையை ரசிப்பதற்கு வாக்மேன் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக இனி காலணிகளையும் பயன்படுத்தக்கூடியவாறான புதிய காலனியை இங்கிலாந்து நிறுவனம் ஒன்று உருவாக்கியுள்ளது. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ப்ளூம் FM என்ற நிறுவனமே மேற்படி காலனியை உருவாக்கியுள்ளது. ப்ளூம் பூட்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த காலனியை எந்த ஒரு பாடல் கேட்கும் சாதனங்களையும் ப்ளூடூத் மூலம் இணைத்துக் கொள்ளலாம். தெளிவான மஞ்சள் நிறத்தில் பெரிய அளவில் அமைந்துள்ள இக்காலனியினுள் பாதுகாப்பாக பணம், கையடக்க தொலைபேசிகள், டார்ச், டிஷ்யூ போன்றவைகளை வைத்துக் கொள்ளலாம். ஏனெனில் இது வாட்டர் ப்ரூஃப் முறையில் உருவாக்கப்பட்டுள்ளதால் இந்த காலனியினுள் நீர் புக முடியாது. மேலும் இக்காலனியில் கம்பியில்லா தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய ஸ்பீக்கர்கள் ஒரு முறை சார்ஜ் செய்வதன் மூலம் சுமார் 5 மணி நேரத்திற்கு பாடல்களை கேட்க முடியும். இதேவேளை இக்காலனிகளை பயன்படுத்தும் பயனர்களால் ப்ளூம் FMனுடைய iOS ஆப்ஸ் மூலம் 18 மில்லியன் பாடல்களை கேட்க முடியும் என அந்நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஒலிக் பெமிங்கோ தெரிவித்துள்ளார். சரியா போச்சு. காலனியில் பாடலா? எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க இவர்கள். காகித சிற்பம். நிறமூட்டப்பட்ட கண்ணாடிகளை போன்று காட்சியளிக்கும் இக்கலைப்படைப்புகளானது வெறுமனே பல வர்ணங்களை கொண்ட கண்ணாடிகளால் உருவாக்கப்பட்டவை என நினைக்கக்கூடும். ஆனால் இவை கண்ணாடிகளால் செய்யப்பட்ட கலையாக்கங்கள் அல்ல. இக்கலைப்படைப்புகளானது
முற்று முழுதாக காகித அடுக்குகளை கொண்டு கவனமாக வெட்டி எடுக்கப்பட்ட காகித சிற்பங்களாகும். ஓவியரான எரிக் ஸ்டான்லி என்பவரே இத்தகைய காகித சித்திரங்களை உருவாக்கியுள்ளார். இவருக்கு இவ்வாறான கலைப்படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர் விபத்தொன்றை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்திலேயே தோன்றியதாக அவர் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றில் இணை ஓவியத்துறை பேராசிரியராக இவர் செயற்பட்டு வருகின்றார். வெவ்வேறு நிறமுடைய 100 காகித அடுக்குகளை கொண்டு மேற்படி ஒவ்வொரு காகித சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை வடிவமைத்து முடிப்பதற்கு ஒவ்வொன்றிற்கும் 80 மணித்தியாலங்கள் எடுத்தன. சுமார் 2 வருடங்களை காகித சிற்பங்களுக்காக அவர் செலவிட்டுள்ளார். சுமார் 134 காகித அடுக்குகள் இக்காகித சிற்பத்திற்காக செலவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அழகு என்றால் அழகுதான். இதெல்லாம் செய்வதற்கு எவ்வளவு ரசனை வேண்டும்? காகிதம் கூட சிற்பமாகலாம், அது கலைநயம் படைத்தவர்கள் கையில் கிடைக்கும் போது. ஸ்மார்ட் போன் மூலமாக காரை பார்க் செய்யும் வால்வோ நிறுவனத்தின் புதிய தொழில்நுட்பம். ஆடி, BMW போன்ற கார் உற்பத்தி நிறுவனங்கள் தானாகவே வாகனத்தை பார்க் செய்யும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் வால்வோ மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் ஸ்மார்ட் போன் மூலமாக வாகனத்தை பார்க் செய்யும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தன்னியக்க பார்க்கிங் செய்யப்படும் போது வாகனத்தின் ஓட்டுநர் இருக்கையில் யாரும் இருக்க தேவையில்லை. எதிரே வரும் வாகனங்கள் மனிதர்களை இனங்காணவும் விசேட உணர்கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. வாகனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள இந்த வசதியை ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் மென்பொருளாக ஸ்மார்ட் போன்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம். பார்க்கிங் தான் ரொம்ப கஷ்டமான வேலை. அதை கூட இலகுவாக்குவதற்கு வழி கண்டுபிடித்து விட்டார்களா? விரல் நுனிக்குள்ளே வாழ்க்கையோடுகிறது. இனி என்ன, ஓட்ட வேண்டியதுதான். கார் விபத்தில் சிக்கிய பின் பிரெஞ்சு மொழி பேசும் ஆங்கில பெண். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆங்கில மொழி பேசும் பெண்ணொருவர் கார் விபத்தொன்றின் பின்னர் பிரெஞ்சு மொழி பேசும் அதிசயமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் வசிக்கும் லீன் ரோவ் என்ற பெண்ணே இவ்வாறு அதிசயமாக பிரெஞ்சு மொழியை பேசுகிறார். லீன் வீதியில் நடந்து சென்ற போது கார் ஒன்றுடன் விபத்துக்குள்ளாகியுள்ளார். இதன் போது தலையில் பலத்த காயமடைந்துள்ளார். பின்னர் சுயநினைவிழந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சைகளின் பின்னர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் சுயநினைவு பெற்று எழுந்த லீன் ரோவ் சற்றும் எதிர்பாராத விதமாக அவரது தாய்மொழியான ஆங்கிலம் பேசுவதற்கு பதில் பிரெஞ்சு மொழியில் பேசியுள்ளார். இதனால் அவரது உறவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து அவருக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்கள் கூறுகையில், தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் ஆங்கிலம் மறந்து போயிருக்கலாம். எங்கள் அனுபவத்தில் இது போன்ற சம்பவத்தை கண்டதில்லை என குழப்பத்துடன் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரெஞ்சு மொழியில் சிறிதும் அறிமுகம் இல்லாத லீன் ரோவ் எவ்வாறு அந்த மொழியில் பேச முடியும் என உறவினர்களும் குழப்பமடைந்துள்ளனர். அடடா, இதைத்தான் மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்வாங்களோ? என்ன அதிசயம்! என்னால் யோசிக்க முடியவில்லை. நீங்களாவது யோசித்து ஏதாவது சொல்லுங்கள். மகளுக்காக இளம் பெண்களின் ஆடை அணிந்து பரீட்சை எழுதிய 52 வயது தாய் கைது. தனது மகளுக்காக 52 வயதான தாயொருவர் இளம் பெண்கள் அணியும் ஆடை மற்றும் காலணி அணிந்து கொண்டு பரீட்சை எழுதி கைதான சம்பவம் ஒன்று பிரான்சில் இடம்பெற்றுள்ளது. பாரிஸில் உள்ள உயர்நிலை பாடசாலை ஒன்றிலேயே சென்ற வாரம் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த தாய் தனது மகள் அணியும் உடைகளை ஒத்த ஆடைகளை அணிந்து ஆங்கில பரீட்சை எழுதியுள்ளார். ஆனால் யாரும் இவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இந்நிலையில் அவர் பரீட்சை எழுதிய அறைக்குள் வந்த பரீட்சை கண்காணிப்பாளர் குறித்த தாயை அடையாளம் கண்டுள்ளார். பரீட்சை எழுதிய தாயின் 19 வயது மகளை ஏற்கனவே தத்துவவியல் வினாத்தாள் எழுதும் போது அவதானித்துள்ளார் இந்த கண்காணிப்பாளர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து குறித்த தாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து போலீசார் கூறுகையில், இளம் பெண்கள் அணியும் ஆடைகளை சாதாரணமாக அணிந்து பரீட்சை எழுதியுள்ளார். பரீட்சை முடிவடையும் நிலையிலேயே இவர் கைது செய்யப்பட்டார்.
இதனால் ஏனைய பரீட்சார்த்திகளுக்கு தொந்தரவு எதுவும் ஏற்படவில்லை. மேலும் விசாரணையின் போது மகளை விட தான் ஆங்கிலத்தில் சற்று புலமை அதிகம் என்பதாலேயே இவ்வாறு பரீட்சை எழுதியதாக தெரிவித்தார். இதேவேளை தனக்கு பதிலாக தாயை தேர்வு எழுத செய்த 19 வயது மகள் 5 ஆண்டுகளுக்கு அனைத்து பொது பரீட்சைகள் எழுத முடியாதவாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது தாய்க்கு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். ஆகா, 52 வயதில் என்ன தில்லுமுள்ளு! 52 வயது அம்மணியின் உருவத்தை வைத்து அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அவர் அவ்வளவு இளமையாகவா இருந்திருப்பார்? அடிக்கடி சிறுநீர் கழிக்க சென்றமையால் மாதாந்த கொடுப்பனவை வெட்டிய ஆஸ்திரேலிய நிறுவனம். ஆஸ்திரேலியாவில் அலுவலக நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க சென்ற ஊழியர்களின் சம்பளம் பிடிக்கப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் உள்ள ஏஜிஸ் ஆஸ்திரேலியா என்ற தொலைபேசி நிறுவனத்தில் ஏராளமான ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். இங்குள்ள ஊழியர்களின் வருகை பதிவை கணக்கிடவும் பணி நேரத்தில் இருக்கைகளிலிருந்து அனாவசியமாக எழுந்து செல்லாமல் இருக்கவும் விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி ஒவ்வொரு ஊழியரின் மேசையிலும் ஒரு எலக்ட்ரானிக் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊழியர் தன் இருக்கையை விட்டு 90 வினாடிகளுக்கு மேல் எழுந்து சென்றால் அவர்களின் கணனி தானாகவே லாக் ஆகிவிடும். எழுந்து சென்றதற்கான காரணத்தை பதிவு செய்த பின்னரே கணனி மீண்டும் செயற்பட தொடங்குமாம். இவ்வகையில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க சென்றதாக கூறி அந்நிறுவன ஊழியர்கள் 3 பேரின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து 3 வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதற்கு பதிலளித்த நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் உணவு இடைவேளை, தேநீர் இடைவேளை, மாலையில் ஒரு முறை இடைவேளை என பல சலுகைகளை தருவதாக தெரிவித்தது. ஊழியர்கள் அனாவசியமாக தங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து செல்வதால் பணி பாதிக்கப்படுவதாகவும் எனவே சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தது. இதற்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததால் இயந்திர கோளாறு காரணமாகவே சம்பளம் பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து 3 ஊழியர்களுக்கும் சரியான சம்பளத்தை வழங்கி நிறுவனம் சமாளித்துள்ளது. அறிவியலுக்குள் எல்லாத்தையும் போட்டு முடக்கிவிட்டார்கள். அசைந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் மனிதன் உள்ளான். அதுதான் கணினி தன் பாட்டிலேயே எல்லாம் செய்து விடுகிறதே. மனிதனுக்கு இப்படியும் ஒரு எச்சரிக்கை மணி தேவைதான். மனைவியை கடித்த நாயை திருப்பி கடித்த அமெரிக்கர். அமெரிக்காவில் தனது மனைவியை கடிக்க பாய்ந்த நாயை தடுக்க வேறு வழியில்லாமல் அந்த நாயை திருப்பி கடித்துள்ளார். அயோவாவைச் சேர்ந்த கேரன் ஹென்றி என்பவர் தனது நாய் கேண்டியுடன் வாக்கிங் போய்க் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அந்த தெருவில் இருந்த ஒரு பெரிய நாய் வெறியுடன் கேரனை நோக்கி பாய்ந்து கீழே தள்ளி கடிக்க முயன்றது. கேரனின் நாய் மீதும் பாய்ந்து கடித்தது. இதை பார்த்த கேரனின் கணவர் லேயன் வேகமாக ஓடி வந்து தனது மனைவியை காப்பாற்ற முயன்றார். ஆனால் நாய் விடவில்லை. இதனால் அவர் படு ஆவேசமாக அந்த நாய் மீது பாய்ந்து அதனை கடுமையாக கடித்துள்ளார். இதையடுத்து நாய் அலறியபடி கேரனை விட்டு தப்பி ஓடியது. பின்னர் உடனடியாக தனது மனைவியையும் நாயையும் அங்கிருந்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் லேயன். இந்த சண்டையில் லேயனுக்கும் நாய்க்கடி ஏற்பட்டு விட்டது. இதனால் அனைவருக்கும் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். அட, நாயை விட மோசமாக இவர் கடித்திருக்கிறார். நாயே தப்பி ஓடி இருக்கிறது என்றால் பாருங்களே. எது எப்படி இருப்பினும் அந்த கணவன் போற்றப்படக்கூடியவர். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.